அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். 2 நண்பர்கள் என்னை சந்தித்தாங்க. ஐயா, நாங்கள் முடி திருத்தும் தொழிலாளி. எங்களை எந்த தேர் இழுக்கிறது அந்த மாதிரியான வைபவங்களில் எங்களை கலக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. அப்போ நம்ம சொன்னோம், சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, பிராமணர்களை பார்த்து நீங்கள் பிறவியிலேயே அறிவாளின்னு சொல்கிறீங்க. அப்போ அறிவில்லாத அந்த பிற்படுத்தப்பட்ட பல்லு பறையர்களுக்கு உங்களுடைய கல்வி நிதிகளை எல்லாம் மாற்றி கொடுத்துட வேண்டியதானேன்னு கேட்குறாரு. ஆக யார் உங்களை தூக்கி பிடிக்கிறா அப்படின்றத பார்த்து நீங்கள் அவரை பிடிக்க வேண்டியதானே, நீங்கள் அவர் பின்னாடி போக வேண்டியதானே, ஏன் தேர் பின்னாடி போக நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ உங்கள் அந்த வேட்டை சமூகத்திலிருந்து வந்த குணங்கள் இன்னும் மாறலை. இன்னுமே அந்த மோதல் போக்குகள் எங்கே இருக்குது அப்படி தானே உங்கள் மனம் தேடுது. நீங்கள் பிடிக்க வேண்டிய ஆள் யார்? எவ்வளவோ முற்போக்கு ஞானிகள் இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார்கள் இல்லையா, அவங்கள போய் பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தோன்னே உள்ளூர்காரவங்க தான் அந்த நிமிஷத்துலேருந்து நம்மளை பார்க்குறதவே தவிர்த்துட்டாங்க. அப்போ அந்த மனித மனங்கள் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இந்த பதிவில் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. ஆத்ம நமஸ்காரம்.